ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான அண்ட் சுவையான மட்டன் பிரியாணி ரெசிபி வீட்டிலையே எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க நம்ம அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சுவையான மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே 1 கிலோ மட்டனுக்கு நம்ம 3 லிட்டர் குக்கர் எடுத்து 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி மட்டனை குக்கரில் சேர்த்திக்கலாம். சுத்தம் பண்ணி சேர்த்துருக்க மட்டனோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் ஒரு 6 லிட்டர் அளவுக்கு குக்கர் சேர்த்தி குக்கர் சூடானதும் 7 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடாகணும். சூடானதும் 2 பட்டை, 3 லவங்கம், 4 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ 2, சோம்பு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வணங்கினதும் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். 5 பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வரும் வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டும் வணங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வணங்கி வர அளவுக்கு நம்ம வணக்கணும். இப்போ தக்காளி வணங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி போகிறோம். இப்போ நல்லா வணங்கி வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது மட்டனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 5 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதும் மசாலாவோட மட்டன் பீசஸ் நல்லா ஜெல்லாகி வரணும். அப்படி ஜெல்லாகி வரும்போது நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், அதுக்கு 4 சொம்பு தண்ணி சேர்த்தணும். 3.5 சொம்பு மட்டும்தான் அளவாக சேர்த்துறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம தாளிச்சிருக்கிறதுல தண்ணி இருக்கும். சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் 1 கிலோ அரிசி ஊற வச்சேன் இல்லையா, அதையே கழிஞ்சு சேர்த்திக்கலாம். இங்கே நான் சாதா அரிசி தான் சேர்த்திருக்கேன். சாதா அரிசியே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு. இப்போது அதில் தண்ணி கொதிச்சு வரும்போது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புதினா, மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்க்குறது சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. விசில் அடங்கி எடுத்தாச்சு. சாப்பாடு எப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான பிரியாணியை ஈஸியாக செஞ்சு அசத்துங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள்.